சக்கரபாணி சார்ங்கவில் சேவகனே, இது பெரியாழ்வார் திருமொழி. பூங்கொள் திருமுகத்து மடுத்து ஊதிய சங்கொலியும் சார்ங்கவில் நானொலியும் தலைப்பெய்வது எஞ்ஞான் நுகலோ அப்படின்னு நாச்சியார் திருமொழி திருமாலிருஞ்சோல சோழ பதிகத்துல மங்களாசாசனம். சக்கரபாணி சார்ங்கவில் அப்படின்னு ரெண்ட சொல்றார். அப்ப ஆழ்வான ஏவியும் அம்பையே இது முடிக்கக்கூடிய காரியமா இருக்கு. அப்ப தூரஸ்தரா இருக்கக்கூடியவர்களை பார்த்தா இந்த சார்ங்கத்தாலே முடிக்கக்கூடியதா இருக்கு, கிட்ட இருக்கக்கூடியவர்களை திருவாழியாலே முடிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு. அப்ப ஆனா பிரதிகூலர்களுக்கு ரெண்டுமே பாதகம்தான். பிரதிகூலரானவர்களுக்கு சக்கரம் என்ன சார்ங்கம் என்ன ரெண்டுமே பாதகம். அது அருகில் இருக்கிறதோ தூரத்தில் இருக்கிறதோ ரெண்டுமே பாதகமான விஷயம். ஆனா இவளுக்கு சங்கொலியும் சார்ங்கத்தினுடைய நானொலியுமே ரெண்டுமே தாரகமா இருக்கு. தாரகம் அப்படின்னு சொன்னா தரித்திருப்பதற்கு, இந்த உயிர் தரித்திருப்பதற்கு வேண்டியதான விஷயம். இப்ப ரெண்டுமே இதா இருக்கு. சிசுபாலன் ஸ்வயம்பரத்துக்காக ஏற்பாடு செய்திருந்த பொழுது அந்த சமயத்திலே வெளியிலே சோலையிலே நின்று பாஞ்சஜன்ய கோஷமானது வந்து செவிப்பட்டது ருக்மிணி பிராட்டிக்கு. அப்போ அந்த பாஞ்சஜன்ய கோஷத்தாலே அவள் உயிர் தரித்திருக்கும்படிக்கு. ஆனால் ராவணனானவன் மாயாசுரச காட்டின பொழுதோ சார்ங்கத்தினுடைய ஜெயா கோஷமானது, அந்த சாரங்கத்தினுடைய ஒலியே ஜெயகோஷத்தை எழுப்பும்படியா இருக்கு. அப்படி அது கேட்டு உயிர் தரித்திருந்தாள் சீதா பிராட்டி, ஜனகராஜன் திருமகள்னு. அப்படி இந்த ரெண்டு அவதாரத்தில் உள்ளவையும் மடுத்து ஒலிக்க வேண்டும்படியா இருக்கு இவளுக்கு, ஆண்டாளுக்கு. அவர்கள் அளவல்ல வாய்த்து இவளுடைய ஆற்றாமை, அவர்களை காட்டிலும் இவளுடைய ஆற்றாமையானது ரெட்டிப்பா இருக்கு. ஏன்னா ருக்மிணி பிராட்டியாருக்கு இந்த பாஞ்சஜன்ய ஜெயகோஷமே உயிர் தரித்திருக்கும்படியானது, சீதா பிராட்டிக்கு சார்ங்கவிலினுடைய ஜெயகோஷமே தான் உயிர் தரித்திருக்கும்படியாக ஆனது. ஆனா இங்க இவளுக்கு ரெண்டும் மடுத்தொலிக்க வேண்டும்படியாயித்து. அப்படி இருக்க அவர்களுடைய ஆற்றாமையை காட்டிலும் இவளுடைய ஆத்தாமை விஞ்சி இருக்கும்படியாக அப்படிங்கிறதுனால சக்கரபாணி சார்ங்கவில் சேவகனே என்றும் பூங்கொள் மடுத்தூதிய சங்கொலியும் சார்ங்கவில் நானொலியும் அப்படின்னு மூன்றாவது. அடுத்ததாக தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன அப்படிங்கிறதும் நளிர்ந்த சீலன் என்ன பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்னன்னு திருப்பாவையிலே. தன்தெரியல் அப்படின்னா என்னது? தன் தெரியல், தன்ன தன்னு இருக்கிறது, குளிர்ந்து இருக்கிறது. தன்னந்துழாய் அழல் போல் அப்படின்னு வடபெருங்கோயிலுடையான் வடபத்திர சாயினுடைய மாலை போலே கொதித்து கிடவாது இருக்கிறது. வடபத்திர சாயினுடைய மாலை போலே. அப்போ பெரியாழ்வார் கழுத்துல இருக்கக்கூடிய மாலை பிரிந்தவன் மாலை போல் அன்னே சேர்ப்பவனுடைய மாலை இருக்கு இங்கே அப்படின்னு சொல்றார்கள். இது எப்படி தன் அப்படின்னா தன்னந்துழாய் அழல் போல் அப்படின்னா வடபெருங்கோயிலினுடைய மாலை போலே கொதித்து கிடவாதற்கு பெரியாழ்வார் திருமொழியினுடைய மாலை, பெரியாழ்வார் கழுத்துல இருக்கக்கூடியதான மாலை. அதே போல இவள் நளிர்ந்த சீலன் அப்படின்னா குளிர்ந்த சீலத்தை உடைய செல்வ நம்பி அப்படின்னு அர்த்தம். குளிர்ந்த சீலம், சீலம்னா என்னது? சீலகுணம், சௌசீல்யம்னு சொல்றோமே. அப்படி குளிர்ந்த சீலத்தை உடைய செல்வ நம்பி. இப்போ ஈஸ்வரனுடைய சீலமானது கொதித்திருக்கிறதாம். ஏன்னா அவன் நிரங்குஷ சுவாதந்திரியம் உடையவன் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல சொல்றார். ஆக நளிர்ந்த சீலம் தன் தெரியல் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் இந்த இடத்துல காட்டுறார்கள். குளிர்ந்த சீலத்தை உடையவனான செல்வ நம்பி, அப்படி நிரங்குஷ சுவாதந்திரியம் உடையவன் அப்படிங்கிறதுனால ஈஸ்வரன் சீலமானது கொதித்திருக்கிறது அப்படின்னு. ஆக மூன்றாவது. நாலாவது தன்தெரியல் என்றும் நளிர்ந்த சீலன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பள்ளி கொள்ளும் இடம் தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடம் அடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலேன்னு நாச்சியார் திருமொழி பதிகம். அதே போல இங்கே பெரியாழ்வார் பள்ளி அறை அப்படின்னு காட்டுறார். பள்ளி கொள்ளும் இடம் அப்படின்னா பள்ளி கொள்ளும் இடம் என்ன எது சொல்றது? கோவில். நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பள்ளி கொள்ளும் இடம் எம்பெருமானுக்குன்னா கோவில், கோவிலே சொல்றது. பள்ளி கொள்ளும் இடமாகிறது கோவில் அப்படின்னு பட்டர் அருளி செய்கிறார். நான் கேட்டேன் அப்படின்னு பிள்ளை அழகிய மணவாள
அரையர் பணிப்பார் அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லப்படுறது. ஆக பள்ளி கொள்ளும் இடமாயித்து கோவில் அப்படிங்கிறது பட்டர் சொல்றார் அப்படின்னு பிள்ளையழகிய மணவாள அரையர் இங்கே காட்டுகின்றார். அதே போல பெரியாழ்வார் திருமொழியில பள்ளி அறை அப்படிங்கிறது என்ன சொல்றார்? தம் திருமேனியையே சொல்றார். பள்ளி அறைங்கிறது தம் திருமேனி, பெரியாழ்வார் திருமேனி, தம் திருமேனி திருப்பள்ளி அறை ஆனபடியை இந்த இடத்துல காட்டுறார். பெரியாழ்வானுடைய திருமேனியே பள்ளியறையாக எம்பெருமானுக்கு ஆனது அப்படின்னு. அரவிந்த அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்னு சொல்றாரே. அப்போ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய திருவுள்ளத்திலே குடியிருப்பை ஆசைப்பட்டிரே பகவான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஹிருதயத்துல வந்து எழுந்தருளி இருப்பதற்காக வன்னோ தான் உகந்த தேசம், தான் உகந்த ஊரெல்லாம் தனதாழ்பாடின்னு சொல்றபடிக்கு அந்தந்த திவ்ய தேசங்கள்ல வந்து எழுந்தருளி இருந்தான். அங்குத்தை வாசம் அப்படிங்கிறது சாதனம், இங்குத்தை வாசியம் சாத்தியம் அப்படின்னு காட்டுறார். இது எப்படி? ஹிருதயம் தத்து விஜானியாத்து விஸ்வசயாயத்னம் மகதா அப்படின்னு நெஞ்சமே நீன்னரகாக இருந்த அப்படின்னு உபயவேதாந்த கோஷமும் சொல்றது. கோவில்ல இருக்கிறது ஸ்ரீ விமானம், ஆனா இங்க என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிறதோ ஜங்கம ஸ்ரீ விமானம் அப்படின்னு காட்டுறார். என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிறது ஜங்கம ஸ்ரீ விமானம்னா கோவில்ல இருக்கிறது ஸ்ரீ விமானம் அப்படின்னு. அப்போ இந்த திவ்ய தேசங்கள்லாமும் வந்து எழுந்தருளி இருந்தது எதற்காகனா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஹிருதயத்துல பார்த்து சமயம் பார்த்து புகுந்து எழுந்தருளி இருப்பதற்காக வந்தோம். அப்படி அடியேனுடைய ஹிருதய என்னும் திருமேனியே பள்ளி அறையாக கொண்டு அரவிந்த அமளியினோடும் அழகிய பார்க்கடல் அரவிந்த பாவை தாமும் அத்தனை பரிகரங்களோடு சேர்ந்து அடியனுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்தான் அப்படின்னு சொல்றார். ஆக உறங்காமல் இதனை கேட்டுக்கொள்ளுங்கோள் அப்படின்னு பெரியாழ்வார் காட்டுறாராம். உறங்காது தம்முடைய திருமேனியே திருப்பள்ளி அறையாக ஆனது அந்த இடத்துல சொல்றார். ஆக பள்ளி கொள்ளும் இடம் அடி கொட்டிடன்னு சொல்லி நாச்சியார் திருமொழி, பள்ளி அறை அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழி இங்கே காட்டுறார். அதே போல அன்னம் போல் சங்கு அப்படின்னு நாச்சியார் திருமொழியில பாசுரமும், சங்கம் போல் மட அன்னங்கள் அப்படின்னு பெரியாழ்வார் காட்டார். ஆக ஆண்டாள் பெருமான் கையில இருக்கக்கூடிய சங்கத்துக்கு அன்னத்தை திருஷ்டாந்தமாக்கினாள். பெருமாள் கையில இருக்கக்கூடிய சங்கு இருக்கே, அந்த சங்குக்கு அன்னத்தை இங்கே உபமானமிட்டு சொல்றாளாம். ஆழ்வார் பெரியாழ்வார் திருக்கோஷ்டியூர் அன்னங்களுக்கு பகவத் பாஞ்சஜன்யத்தை திருஷ்டாந்தமாக்கி காட்டுறார். திருக்கோஷ்டியூர் அன்னம், திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய அன்னங்கள், அந்த அன்னங்களுக்கு பகவத் பாஞ்சஜன்யத்தை இங்கே திருஷ்டாந்தமாக்குறார். அத ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் இப்படி ஒரு வாசி வேற்றுமை அப்படின்னு காட்டுறார். ஆக இது ஒன்று. அன்னம் போல் சங்கு, சங்கம் போல் மடவண்ணங்கள் அப்படின்னு. அதே போல அடுத்தது விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் தென்னீர் பாய் வேங்கடத்துன்னு வேங்கடபதிகம் மங்களாசாசனம் நாச்சியார். அதுவும் சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிரும் ஜோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்துட்டனவால். இது ரெண்டு பாசுரங்களினாலே வடக்கு திருமலையும் தெற்கு திருமலையையும் மங்களாசாசனம் செய்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். அதே போல பெரியாழ்வார் துக்கச் சுழலை அப்படிங்கிறதுன தெற்கு திருமலையும் சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாங்கிறதுனால திருவேங்கடபதி மங்களாசாசனம். ஆக ஆழ்வாரும் ஆண்டாளும் ரெண்டு திருமலைகள், தெற்கு திருமலை வட திருமலை, ரெண்டு திருமலைகளையும் மாறி மாறி அனுபவித்தில் உள்ள ராசியத்தை சொல்றார். அந்த இடத்துல அனுபயான ஒரு ரசரை. தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா வடிவமைத்த அன்னநடைய வணங்கு என்று பெரிய திருமடல். அப்படி பூமி பிராட்டிக்கு இந்த இரண்டு திருமலைகளும் முலைகள் அப்படின்னு பெரிய திருமடல்ல மங்கை மன்னன் நமக்கு காட்டுறார். இப்படி நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில இந்த ரெண்டு திவ்ய தேசங்களுக்கே இரண்டு பதிகங்கள் மங்களாசாசனம் செய்திருக்கார் அப்படின்னும் இந்த இடத்துல காட்டப்படுறது. ஆக இந்த ரெண்டு திவ்ய தேசங்களும் முறையாக பூமி பிராட்டிக்கு ரெண்டு முலைகள் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு ஒற்றுமை, வடக்கு திருமலையும் தெற்கு திருமலையும் நாச்சியாரும் பெரியாழ்வாரும் ஒன்று சேர்ந்து இங்கே சாதித்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போல நல் வேங்கட நாடர் நமக்கு வந்து அருள் செய்து ஆடும் கருள கொடியுடையார் அப்படிங்கிற பதிகம் நாச்சியார் திருமொழியிலேயும், திருவேங்கடமுடையாய் பறவை ஏறு பரம்பொருடா அப்படிங்கிறதுல பெரியாழ்வார் திருமொழியிலேயும்,
கொடிப்புள் திரித்தாய் திருவேங்கடம் மேய பறவையின் பாகன் வெங்கடவாணன் அப்படின்னு நம்மாழ்வார் 4 பேருமே சேர்ந்து, நாச்சியார் திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி, திருமங்கை மன்னன், நம்மாழ்வார், இவர்கள் எல்லாம் இந்த 4 பாசுரத்துல திருவேங்கடமேய கொடிப்புள் திரித்தாய் பறவையின் பாகன் வெங்கடவாணன் அப்படிங்கிற பதிகங்கள்ல பார்க்கும் பொழுது திருவேங்கடமுடையானுக்கும் பெரிய திருவடிக்கும் சம்பந்தத்தை இங்கே சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. எப்படின்னா, வேங்கடநாடர் கருள கொடியுடையார் அப்படிங்கிறதுனால பரமபதநாதனை சொல்லுகிறதுனாலே அவன் திருவில்லிபுத்தூர் வந்து தன்னோடு கலப்பதற்காகத்தான் திருமலையிலே வந்து நிற்கின்றான் அப்படின்னு. அது எப்படி இருக்குன்னா, திருமலையிலே வந்து நிற்கிறது சினையாறு ஸ்தானம் அப்படின்னு ஆண்டாள் அனுபவம். பெரிய வெள்ளம், அதுக்கு முன்னே இருக்கக்கூடியது சின்ன சினையாறுன்னு சொல்லுவோம். பெரிய ஆறுக்கு முன்னே இருக்கக்கூடியதை சினையாறுன்னு சொல்லுவோம். அப்படி பெரிய இந்த அனுகிரகத்துக்கு முன்னே இவன் வந்து இங்கே எழுந்தருளி இருப்பது எதுக்காகன்னா பார்த்தா, சினையாறு போல எழுந்து நின்று கொண்டு அருளை சுரக்கின்றான் அப்படின்னு. ஆக திருவில்லிபுத்தூரிலே வந்து தன்னோடு கலப்பது அப்படிங்கிறது பெரிய அனுகிரகம். அதுக்கு முன்னே சினையாறு போல இருக்கக்கூடிய ஸ்தானம் எதுன்னு கேட்டா திருமலையிலே வந்து நின்றான் அப்படின்னு. அதே போல இங்கே திருவேங்கடமுடையாய் பறவை ஏறு பரம்பொருளாங்கிறதுனால திருவேங்கடமுடையான் பெரிய திருவடி மேலேயே எழுந்தருளி இருந்து வந்து இவரை பரமபதத்துக்கு கொடுபோகையிலே துவரிப்பிக்கிறபடி அப்படின்னு காட்டுறார்கள். ஆக இங்க வந்து நின்றது எதற்காகனா, இவரை கொண்டு போவதற்காகத்தான் பெரியாழ்வார். இது ஆழ்வார் அனுபவம். அங்க சினையாறு போலே வந்து திருமலையிலே நிற்கிறது அப்படின்னு சொல்றது ஆண்டாள் அனுபவம். திருமலையிலே வந்து நின்று பெரிய திருவடி மேலே எழுந்தருளி இருந்து வந்து நிற்பது எதற்காகன்னா, இவரை பரமபதத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் அப்படிங்கிறது இங்கே பெரியாழ்வாரனுடைய அனுபவம். அதே போலே பலதேவருக்கு ஓர் கீழ்கண்ணாய் தன் நம்பியோடே பின் கூட செல்வான் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியும் நாச்சியார் திருமொழி பதிகத்துல பெண்கள் அளவிலே தீம்பு செய்து திரியக்கூடியவன் கண்ணன், ஆனா இவன் அளவில பவ்யனா இருப்பானாம். அப்ப அவனுடைய நினைவின்படியே திரியக்கூடியவன் கண்ணன் அப்படின்னு. இப்படி கண்ணனுடைய தீம்பாலே அதை அந்த துக்கத்துக்கு ஆளான பெண்கள்லாம் என்ன செய்தார்கள், நெஞ்சில் இன்சொல்லாலே பரிகரித்தார்கள். கண்ணனிடத்துல வந்து ராமேன ஆஸ்வாசிதா கோப்யஹா அப்படின்னு அவர்களை ஆஸ்வசித்திருப்புக்கும்படிக்கு செய்து இவன் அளவுல பவ்யனா இருப்பானாம். தீம்புகள்லாம் செய்து விட்டு பின்னே வந்து இவர்களை ஆஸ்வசிப்பிக்கும்படிக்கு பண்ணி பவ்யனா இருக்கக்கூடியவன். அதனால தன் அம்பியோடே பின் கூட செல்வான் அப்படின்னா, இவன் ஓரடி பின்னே வைத்தான் அப்படின்னா பாம்பின் வாயிலே செற்றுனா விழுந்தான். அவனோடே செல்றது அப்படின்னு. பல தேவருக்கு கீழ்கண்ணாய் அப்படின்னா பலராமரோடையே செல்லக்கூடியவன், அவருக்கு பின்னே செல்லக்கூடியவன் அப்படின்னு. அப்போ ஓரடி பின்னே வந்ததுனால என்ன ஆனதுன்னு கேட்டா, பாம்பின் வாயிலே சென்று விழுந்தான் அப்படிங்கிறதுனால இங்கே சொல்றார் பலதேவருக்கு ஓர் கீழ்கண்ணாய், அவருக்கு பின்னே செல்லக்கூடிய தம்பியானவன்னு தன் நம்பியோடைய பின் கூட செல்வான் அப்படின்னு. இப்படி பல ஒற்றுமைகள் இருக்கு, நிறைய ஒற்றுமைகள் சொன்ன பொழுது முக்கியமானதான சில ஒற்றுமைகளை நாம் பார்த்தோம். அதே போல புன்னில் புலி பெய்தால் ஒக்கும் அப்படின்னும் புன்னில் புலி பெய்தார் போலே என்று மானிடவருக்கென்ன பேச்சுப்படில் வாழையில்லேன்னு நாச்சியார், மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டேன்னு பெரியாழ்வார் காட்டுறார். அதே போல கடைசியா பிரானடிக்குள் பிரியாது, பெருந்தாளுடைய பிரானடிக்குள் பிரியாது என்னும் இருப்பாரே அப்படின்னு பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறாள் நாச்சியார் திருமொழியில. அதே போல இவர் என்ன சொல்றார், ஷாயை போலே அணுக்கர்களே அப்படின்னு இவரும் காட்டுறார். இப்படி பெரியாழ்வார் அவர் வளர்த்ததான ஒரு மகள் தன்னை உடையேன்னு மகள் திருமகள் போல வளர்த்தவர், பக்தி அனுபவம் பகவத் அனுபவத்தில் இழிந்திருக்கும்படிக்கு உபதேசம் பண்ணினவர். அவருடைய பாசுரங்கள் அனுபவங்கள் ஒத்து ஆண்டாள் அனுபவத்தை இன்று நாம் ஒரு சின்ன விதமாக அனுபவித்தோம். மேலோட்டமான ஒரு சின்ன அனுபவத்தை இன்று நாம் அனுபவித்தோம். தொடர்ந்து பெரியாழ்வாரோடு மற்றைய ஏனைய ஆழ்வார்களினுடைய அனுபவமும் கூடியிருந்து நாம் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.